நாளுக்கான ரேமாவால் சங்கீதங்களில் 118வது சங்கீதம் 23வது வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நின்று கொண்டிருக்கிற இடம் கத்திப்பாரா சந்திப்பு, கத்திப்பாரா பிளைஓவர் பக்கத்துல நின்று இருக்கிறேன். இந்த இடம் குப்பை காடா இருந்துச்சுங்க. ரொம்ப குப்பையா கடந்துச்சு, ரொம்ப கல்லும் மண்ணுமா கடந்துச்சு. ஆனா நம்முடைய முதல்வர் இந்த இடத்தை ஒரு அழகான பூங்காவா, இந்த இடத்துல நல்ல கடைகளை எல்லாம் வச்சு இந்த இடமே ஒரு மறுரூபமாகிருச்சு. இதே இடத்தை நான் பல முறை கடந்து போகும்போது என்ன இவ்வளவு கேவலமா இருக்குதே அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. ஆனா இன்றைக்கு இடம் ரொம்ப பிரகாசமா, வெளிச்சமா, ஜனங்க வந்து சந்தோஷமா, குடும்பமா இந்த இடத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிற இடமா இருக்குது. அன்பானவர்களே, ஐஃபில் டவர்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாரிஸ்ல, பிரான்ஸ்ல மத்திய பகுதியில அழகா நிக்கும். ரொம்ப ஹைட்டுங்க, கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேல உயரமான அந்த டவர். 127 வருஷமா இந்த டவர் நிக்குதுங்க. இந்த டவரை சாதாரணமா கட்டிட்டாங்களா? எப்படி கட்டினாங்க? யார் இதை கட்டினது? 1889ஆம் வருடம் நடக்க போகிற 100 வருடங்கள் பிரெஞ்சு ரெவல்யூஷன், அதை கமெமரேட் பண்றதுக்கு ஒரு மானுமெண்ட்டை கிரியேட் பண்ண நினைச்சாங்க. அதற்கு பலரிடத்துல அவங்க கொட்டேஷன் கேட்ட போது கஸ்டாப் ஐஃபில் அப்படின்ற ஒரு மனிதர் இப்படிப்பட்ட இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய டவருக்கான ப்ராஜெக்டை கொடுத்தார். எல்லாரும் காரி துப்புனாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது பாரிஸ் உடைய அழகை கெடுத்துரும், இதை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நிறைய ஆர்கிடெக்ட் சொன்னாங்க இது ஒரு கேவலமான ஆர்கிடெக்சர், இதை கட்டுனா காத்தடிச்சு கீழே விழுந்துரும், நிறைய பேர் செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஐஃபில் டவரை சாங்ஷன் பண்ணாங்க. 20 வருஷம் தான் அதுக்கு வந்து வேலிடிட்டி கொடுத்திருந்தாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமா அதை கழட்டிடணும்னு சொன்னாங்க. இது இன்னைக்கு பாரிஸினுடைய அடையாளமாய் மாறிவிட்டது. 1000 அடி உயரம். 1884ஆம் வருஷத்துல வரைபடம் வரைஞ்சாங்க. 1888ல ஆரம்பிச்சு 89ல 2 வருஷத்துல ஐஃபில் டவரை கட்டி முடிச்சாங்க. இன்றைக்கு அது பாரிஸ் பிரான்ஸுடைய அடையாளமா மாறிவிட்டது. அன்பார்ந்த பிள்ளையே, இன்றைக்கு உன்னை எல்லாரும் இளக்காரமா பார்க்கலாம். கஸ்டாப் ஐஃபில பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. இது நடக்காது, இது நிறைவேறாது, நீ ரொம்ப பெரிய கனவு காண்றேன்னு சொல்லி எல்லாரும் கேவலப்படுத்தி சிரிச்சாங்க. அவரை பத்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாரும் தவறா போட்டாங்க, முட்டாள் செய்யறான்னு சொன்னாங்க. ஆனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அழகா இதை கட்டி முடிச்சிட்டார். இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 70 லட்சம் மக்களுக்கு மேல ஐஃபில் டவரை ஒரு ஆண்டுல பாக்குறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அது கர்த்தரால் ஆயிற்று, அது பார்வைக்கு அருமையா இருக்கிறது. இட் இஸ் கோயிங் டு பி மார்வலஸ். இன்னைக்கு உங்களை பார்த்து எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம், உங்களை எல்லாரும் ஒண்ணுமில்லாம பார்க்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், உலகமே உங்களை திரும்பி பார்த்து சொல்லும், மெய்யாகவே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் உங்க கூட படம் எடுத்துக்குவாங்க, எல்லாரும் உங்களை காமிச்சு சொல்லுவாங்க, எனக்கு அவரை தெரியும், நாங்க போயிருக்கிறேன், நான் அவரை பார்த்திருக்கிறேன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுகிற நேரம் வரும். இது சோர்ந்து போய் விடாதீர்கள். உடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை சோகம் இருந்தாலும் ஒன்னே ஒன்ன சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நாள் என்னை எல்லாருக்கும் சாட்சியா ஆச்சரியமா வைப்பார். God bless you. Have a wonderful day. Amen.